அமல்களில் வரக்கூடிய சில கிரிகைகள். இப்ப உம்ரான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? யாராவது சொல்லுங்க. உம்ரானா என்ன செய்ய போறோம்? உம்ராவுக்கு போறோம். என்ன செய்ய போறோம்? அங்க போய் 2 ரக்காத் தக்பீர் எடுத்து தொழ போறோமா? உம்ராவுடைய காரியங்களை சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. தவாப் செய்ய போறோம். அடுத்து சஃபா உட்கார்ந்து சஃபா மர்வா வந்து சை செய்வோம். அடுத்து ஜம்சம் தண்ணி குடிப்போம். அடுத்து சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. அவங்க விட்டதை சொல்லுங்க. முக்கியமானதை விட்டாங்க. முதல்ல ஆரம்ப விஷயம் இல்ல அது என்ன செய்வோம்? இஹ்ராம் கட்டுவோம். மீகாத்துல என்ன செய்வோம்? நியத் வைப்போம். அப்புறம் கடைசியா என்ன செய்வோம்? கடைசி ஆண்கள் பெண்கள் என்ன செய்வோம்? மொட்டை அடிச்சு பெண்கள் வந்து என்ன செய்வாங்க? முடிய கத்தரிச்சு. இதுதான் உம்ரா. இதான உம்ரா செய்யப்படும். உம்ராவுடைய காரியங்கள் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உம்ரத்து அத்-தவாஃப். அல் உம்ரத்து அத்-தவாஃப். உம்ரா என்றாலே தவாஃப். தவாஃப் இல்லாமல் உம்ரா கிடையாது. தவாஃப் ஒரு மனுஷன் செய்யல அப்படின்னா உம்ராவே நிறைவேறாது. அவ்வளவு முக்கியமானதுதான் தவாஃப். ஹஜ் என்பது அல் ஹஜ் அரஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ் அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா. அரஃபா நாள்ல அரஃபா மைதானத்துல போய் சேரணும். அங்கே போய் தங்கணும். அங்கே போய் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பகல் நேரம் மாலை பொழுது வரைக்கும் மகரிப் வரைக்கும் அங்கே இருக்கணும். இது அல்லாமல் அந்த ஹஜ் நிறைவேறாது. அரஃபாவுக்கு ஒரு மனுஷன் போகல, ஹாஜி போகல அப்படின்னா ஹஜ்ஜே கூடாது. அதனாலதான் அங்கே உள்ள அரசாங்கம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை கூட ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அங்க இறக்கி அந்த பூமியில அந்த அரஃபா மைதானத்துல இறக்கி ஏற்றிடுவாங்க. யாரு? பெட்ல ஐசியூல இருக்கிறவங்க கூட அவங்களை கூட. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹஜ் நிறைவேறணும். அந்த ஹஜ் அவங்க வந்த இடத்துல முடியாம போயிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹஜ் நிறைவேறணுமே என்றால் அதற்கான மாபெரும் ஏற்பாடு அந்த அரசாங்கம் செய்திருக்க ஏற்பாடு. அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து அரஃபா மைதானத்துல இறக்கி தூக்கிடுவாங்க. ஹஜ்ஜுக்கு அவங்க நிறைவேறும். அப்ப உம்ரா என்றால் தவாஃப். அத்-தவாஃப். உம்ரா என்றாலே தவாஃப். தவாஃப் ஏன் முக்கியமானது அப்படின்னா இப்படி உம்ராவுடைய சில காரியங்களை செய்கின்ற பொழுதும் அதற்கும் சில சிறப்புகள் உண்டு. அதுல முக்கியமானது தவாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் தவாஃப் செய்கிறார் என்றால், தவாஃப் நம்ம எப்படி செய்வோம்ன்றதை சில சொல்லி தருவோம். தவாஃப் செய்கிறார் என்றால் அந்த தவாஃப் செய்கின்ற பொழுது அந்த மனிதர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு கால் எடுத்து வைக்கிறார், அடுத்த கால் எடுத்து வைக்கிறார், 8 எடுத்து வைக்கிறார். ஒரு எட்டுக்கும் ஒரு காலை எடுத்து அடுத்த கால் வைப்பதற்கு முன்பாக அவருக்கு 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. தரஜான அந்தஸ்து. 3 விதமான நன்மைகள். ஒண்ணு பாவம் மன்னிக்கப்படுது. ஒரு எட்டுக்கு 10 பாவம் மன்னிக்கப்படுது. ஒரு எட்டுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுது. ஒரு எட்டுக்கு 10 தரஜா உயர்த்தப்படுது. அப்ப எவ்வளவு சுத்துவார், எவ்வளவு எட்டு எடுத்து வைப்பார். குறைஞ்சபட்சம் நம்ம தவாஃப் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கூட்டமே கம்மியா குறைவா இருந்தா கூட ஒரு தவாஃப் முடிக்க 1/2 மணி நேரம் ஆகும். அதே நேரத்தில் ஃபஜருக்கு பிறகு கூட்டம் ஃபுல்லா இருக்கிறது 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு தவாஃப் முடிக்க. ஒரு தவாஃப் பண்றது 7 சுத்து. காபத்துல்லாவை 7 சுத்தி வர்றதுதான் ஒரு தவாஃப். அப்ப அப்படி நம்ம வரும்போது அந்த 7 சுத்துக்கு எவ்வளவு எட்டுகள் எடுத்து வைப்போம். அத்தனை எட்டுகளுக்கும் அல்லாஹ் தஆலா 10 எட்டு எத்தனை எட்டு வைக்கிறோமோ அவ்வளவு நன்மைகளை எழுதுறான், பாவத்தை மன்னிக்கிறான், தரஜாக்களை உயர்த்துறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு அமல் தான் அந்த தவாஃப். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, நாம் செல்லக்கூடிய இடம் குறிப்பாக ஹஜ் உம்ரா என்பது எந்த இடத்திலும் நிறைவேற்றிவிட முடியாது. இங்க நம்ம தொழுகிற மாதிரி, நோன்பு வைக்கிற மாதிரி, மற்ற ஜகாத் சதகா கொடுக்கிற மாதிரி ஹஜ் உம்ரா இங்க நிறைவேற்ற முடியுமா? உலகத்துல மக்கா மதீனா, மக்காவை தவிர வேற எங்கேயுமே நிறைவேற்ற முடியாது. ஹஜ் செய்யணும்னா மக்கா இல்லாம செய்ய முடியாது, உம்ரா செய்யணும்னா மக்கா இல்லாம செய்ய முடியாது. அப்ப அந்த புனிதமான அந்த பூமியை அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான அமலை நிறைவேற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான இடமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அந்த இடத்தை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்ன அவ்வள பைத்தி உதய லின்னாஸ், இன்ன அவ்வள பைத்தி உதய லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரக்கம் வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த ஆயத்துல மக்காவை குறித்து அல்லாஹ், அந்த காபத்துல்லாஹ் அது சுற்றி இருக்கிற மக்கா, மக்கமா நகரம், அதை குறித்து அல்லாஹ் சொல்றான், உலகத்திலேயே ஆரம்பமாக மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் ஆலயம். அதுக்கு முன்னாடி ஒரு உலகத்துல பூமியில ஒரு ஆலயமே கிடையாது, ஒரு பள்ளியாசலே கிடையாது, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு இடமே கிடையாது, இடம்னு ஒன்று கிடையாது.
அவன் முதலாக அல்லாஹ் ஏற்படுத்திய முதல் மஸ்ஜித் எதுவென்றால் பைத்துல்லாஹ். மக்காவில் இருக்கக்கூடிய மக்காவுக்கு இன்னொரு பேர் பக்கா. மக்காவுக்கு மறுபெயர் நிறைய பேர் இருக்கு. உம்முல் குர்ஆன் சொல்லுவாங்க, பலதுன்னு சொல்லுவாங்க, பலதுல் அமீன் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் தான் பக்கா. மாவுக்கு பதிலா பா, மீமுக்கு பதிலா பா. மக்கா நம்ம எல்லாம் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கோம், மக்கா எழுதி வச்சிருக்கோம், மறுபெயர் பக்கா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லல்லதி பிபக்கத முபாரக்கம் ஹுதல் லில் ஆலமீன். பக்கா என்ற மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய அதுதான் முதல் ஆலயம். அது எப்படிப்பட்ட இடம் என்றால் அகில மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய இடம். அங்கிருந்தா ஹிதாயத்தே வருது, அங்கிருந்தா ஈமானே வருது, அங்கிருந்தா ஈமானே வருது. இப்படி அல்லாஹ் உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, உலக மக்களுக்கு ஒரு பெரும் ஆதாரமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய பூமி தான் புனித மக்கா. அந்த மக்காவுல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் லட்சக்கணக்கான மடங்கு நன்மைகள் அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் என்னுடைய மஸ்ஜித்னா அவங்க சொல்லும்போது மஸ்ஜித் நபவியில சொன்னாங்க, என்னுடைய மஸ்ஜிதிலே தொழுவாரோ அவருக்கு 1000 மடங்கு நன்மைகள் அதிகம் என்றார்கள், மக்காவை தவிர்த்து அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மக்காவில தொழுதால் 1000 மடங்கு 100,000 மடங்கு. 100,000 மடங்குன்றது எவ்வளவுங்க? 100,000 எவ்வளவு அஜய்? 100,000 எவ்வளவு? 1,00,000. 100,000 என்பது 1,00,000. 1,00,000 மடங்கு நன்மைகள் அதிகம். எங்க தொழுதா? எங்க தொழுதா சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், அப்பதான் அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். எங்க தொழுதாமா? மதீனாவுல தொழுதாவா? இல்ல. எங்க? மக்காவுல தொழுதா. மஸ்ஜிதுல் ஹராம்ல, மஸ்ஜிதுல் ஹராம்ல அல்லாஹ் ஏற்படுத்திய முதல் ஆலயத்தில் தொழுகின்ற நபருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன? 1,00,000 மடங்கு நன்மைகள் கூட. ஒரு 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 லொஹர தொழுது அப்படின்னா 1,00,000 லொஹர் தொழுத நன்மை. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஃபஜ்ர் தொழுதோம்னா 1,00,000 ஃபஜ்ர் தொழுத நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1,00,000 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. ஒரு ரியால் நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா 1,00,000 ரியால் தர்மம் செஞ்ச நன்மை. சுப்ஹானல்லாஹ். இந்த பாக்கியம் வேற பூமியில எங்கேயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. அவ்வளவு பெரிய மகத்துவத்தை, மாண்பை, மதிப்பை அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு வச்சிருக்கிறான். அதுக்கு அடுத்ததாகத்தான் மதீனா. இஸ்லாம் சொன்னாங்க, என்னுடைய பள்ளியில் தொழுதா 1000 மடங்கு நன்மைகள் அதிகம். 1000 மடங்கு நன்மைகள் அதிகம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தொழுதா 500 மடங்கு நன்மைகள் அதிகம். பூமியில உலகத்துல எவ்வளவு லட்சக்கணக்கான பள்ளியாசல் இருக்கு. எல்லா பள்ளியாசலுக்கும் ஒரே நன்மை தான். இங்கே இந்த பள்ளியாசல புரசாவகம் பள்ளியாசல தொழுதா என்ன நன்மையோ அது போன்றதான் ராமநாதபுரத்துல பள்ளியாசல தொழுதா அந்த நன்மை தான். மதுரையில தொழுதா அந்த நன்மை தான். அதே மக்காவுல தொழுதா எவ்வளவு நன்மை சொல்லுங்க. தொழுது போறீங்கம்மா, இன்ஷா அல்லாஹ் தொழுது போறீங்க. 1,00,000 மடங்கு நன்மைகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்த பெரிய பாக்கியம் உங்களுக்கு. அல்லாஹ் செய்தக்கூடிய பெரிய கொடுத்தக்கூடிய பெரிய வாய்ப்பு. 1,00,000 மடங்கு நன்மைகள் அதிகம். அதுக்கு அடுத்து மதீனாவுக்கு இன்ஷா அல்லாஹ் போவீங்க, அங்கே தொழுதீங்கன்னா 1000 மடங்கு நன்மைகள் அதிகம். ஒரு ஃபஜ்ர் தொழுதா 1000 ஃபஜ்ர் தொழுத நன்மை. அவ்வளவு நன்மைகள் அதிகம். இவ்வளவு புனிதமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்ய போறீங்க? நீங்க இன்ஷா அல்லாஹ் போக போறீங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்த இடம். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். அந்த இடம் எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், ஆதாரங்கள் நிறைந்து கிடக்கிற இடம். என்ன அப்படி நிறைஞ்சு கிடக்கு அப்படின்னா, குறிப்பா சொல்லப்போனா முதலாக காபத்துல்லா அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி. காபத்துல்லா அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி. காபத்துல்லாவுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் மிகப்பெரிய அத்தாட்சி. ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்து கல்லு. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று எந்த கல்லில் நின்று கட்டினார்களோ காபத்துல்லாவை, நின்று கட்டி அவர் நின்ற கல் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் அடையாள சின்னமாக கியாமத் வரைக்கும் அல்லாஹ் கல்லுல அவருடைய பாதத்தை பதிய வச்சிருக்கான். அல்லாஹ் கல்லுல பதியுமா? மண்ணுல பதியும் கால் பாதம். மண்ணுல தரமணன் மண்ணில் நடந்து போனா கால் பாதம் பதியும். கல்லுல பதியுமா? இதுல பதியுமா? இதுல என்ன செய்யும்? அச்சு மேல ஒரு அச்சு வேணா தெரியும், அதுல பதியாது. அல்லாஹ் தஆலா பதியக்கூடிய ஒரு மகத்துவத்தை அந்த கல்லு கொடுத்தான். அந்த கல்லு சொர்க்கத்து கல்லு தான், சொர்க்கத்து கல்லு தான். அதுவும் அங்கே அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா மகாம் இப்ராஹிம் என்ற அந்த இடத்தை அந்த கூண்டுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னைக்கு போனா பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க முடியாது, அவங்க கால் பாதப்பட்ட இடத்தை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் பாதம் பட்ட இடத்தை 5000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த இப்ராஹிம் நபியுடைய கால் பாதம் பதிந்த அந்த பாதம் பதிந்த கல்லை பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ்,
நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று அல்லாஹ் சொல்றான். அதையும் அல்லாஹ் அங்க வச்சிருக்கான், மக்காவுல வச்சிருக்கான். பார்க்க முடியும். ஏராளமான அத்தாட்சிகள், ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா நிரப்பி வைத்திருக்கக்கூடிய இடம்தான் புனித மக்கா. அந்த இடத்துக்கு நாம் ஒரு அமல் செய்ய போறோம். அமல் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு உயர்ந்த குணத்தோட போகணும், எவ்வளவு உயர்ந்த சிந்தனையோட போகணும், எவ்வளவு கண்ணிய பார்வையோட போகணும். கண்ணியம், அது மக்காண்டா ஒரு கண்ணியம், உள்ளத்துல அப்படி ஒரு கண்ணியம் ஏற்படும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று எதை அல்லாஹ் அடையாளப்படுத்தினானோ அதை எவர் ஒருவர் கண்ணியப்படுத்துவாரோ, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் சஃபா மர்வா அல்லாஹ் சொல்றான். காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஹஜ்ருல் அஸ்வத் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மகாம் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மாவு ஜம்சம் அது சொல்ல மறந்துட்டேன். மாவு ஜம்சம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி, ஜம்சம் நீர். இவைகளை ஒரு மனிதர் அப்படி கண்ணியமா பார்க்கிறார். காபத்துல்லாஹ் பார்க்கும்போதே கண்ணியமான பார்வை. 3 விஷயங்களை பார்த்தாலே நன்மை. இடையில அதை சொல்லுறேன். 3 விஷயங்களை பார்த்தாலே நன்மை. முதல்ல காபத்துல்லாஹ்வை அப்படி கண்ணியமான பார்வை, அப்படி பார்த்தாலே அல்லாஹ் நன்மை எழுதிட்டே இருக்கான். மலக்குமார் மூலமா நன்மையை எழுதிட்டே இருக்கான். அப்ப தவாஃப் செஞ்சா எவ்வளவு நன்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் பெற்ற தாயை, தன்னுடைய பெற்ற தாய் இருக்காங்கல்ல, தாயை ஒரு மனிதன் இரக்க கண் கொண்டு பார்க்கின்ற பொழுது, இரக்கமான பார்வை, தாயை பார்க்கும்போது அப்படி பரிவான பார்வை பார்க்கிற ஒரு மனிதன், ஆணோ பெண்ணோ, தன்னுடைய தாயை எழுச்சுறாங்க பார்க்கும்போது பரிவோட பார்க்கிறாங்க, பாசத்தோட பார்க்கிறாங்க அப்படின்னா அந்த பார்வைக்கு நன்மை உண்டு, பார்க்கிறதுக்கு நன்மை. மூன்றாவது குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃபை திறந்து பார்த்தாலே நன்மை. திறந்து பார்க்கிற குர்ஆன் ஷரீஃப், அல்லாஹ்வுடைய வேதம் பார்க்கிறோம் அப்படின்னா பார்த்தாலே நன்மை. அப்படி ஓதுனா எவ்வளவு நன்மை, ஓதுனா எவ்வளவு நன்மை கிடைக்கும். இப்படி 3 விஷயங்களை பார்ப்பதில் நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அதில் ஒன்று காபத்துல்லாஹ். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு இடம்தான் புனிதமான மக்கா நகரம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே நேரத்தில் அந்த மக்காவில் நாம் இருக்கின்ற பொழுது, கண்ணிய குறைவாக நடப்பதோ பேசுவதோ பார்ப்பதோ ஒரு மனிதன் செய்தால், எப்படி நன்மை செய்தால் பல லட்சம் மடங்கு நன்மைகள் கூடவோ, தீமை செய்தாலும் மற்ற இடங்களில் ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவத்திற்கு ஒரு தீமை தான். இங்க ஒரு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பாவத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு எத்தனை பாவத்தை எழுதுறான்? ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் அல்லாஹ் எழுதுறான். ஒரு நன்மைக்கு 10, குறைஞ்சபட்சம் 10 நன்மை எழுதுறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத் பாருங்க, ரஹமத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ன அப்படின்னா, ஒரு நன்மைக்கு 10 நன்மை, ஒரு தீமைக்கு 10 தீமை எழுதணுமா இல்லையா? ஒரு தீமைக்கு ஒரு தீமை, ஒரு தீமைக்கு அல்லாஹ் அவ்வளவு இரக்கமானவன், இரக்க குணம் கொண்டவன், அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் குணம் கொண்டவர்கள் எல்லாம் ஆகச்சிறந்த இரக்க குணம் கொண்டவன் அல்லாஹ், கிருபையாளன் அல்லாஹ். அதனால அல்லாஹ் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவத்தை எழுதினான். ஆனா மக்காவில் செய்தால், மக்காவில் ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகள் கூடவோ அது போன்று ஒரு தீமைக்கு பல தீமைகள் எழுதப்படும். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. ஏன்னா அது கண்ணியமான இடம், கண்ணியமா நம்ம நடக்கணும், கண்ணியமா இருக்கணும். கண்ணிய குறைவா ஒருபோதும் நடக்க கூடாது. நம்முடைய வார்த்தைகள் நம்ம கண்ணியமா இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்து நன்மை அடைய நாம முயற்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தடுப்பதற்கு ஒருவன் ஷைத்தான் இருக்கிறான், நம்மளை கெடுக்கிறதுக்கு. எல்லா வகையிலையும் வருவான். மனித ரூபத்துல வருவான், சின்ன ரூபத்துல வருவான், ஷைத்தான் ரூபத்துல வருவான், எல்லா ரூபத்திலையும் வருவான் ஷைத்தான். எங்க மக்கா வாட்சன் வராமலாம் இருக்க மாட்டான், மதீனா வாட்சன் வராமலாம் இருக்க மாட்டான், மக்காவிலே வருவான். தவாப் செய்யக்கூடிய மத்தாஃப் ஏரியா தக்பீர் கட்டும்போது அங்கேயும் வருவான், தக்பீர் கட்டும் போது அங்கேயும் வருவான். ஏன் வருவான் அப்படின்னா நன்மை அடைஞ்சிடக்கூடாது, நாம இந்த ஹாஜி நன்மையை பெற்றக்கூடாது, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடையக்கூடாது என்பதில் முனைப்போடு செயல்படுவான் ஷைத்தான். நாம இப்ப இப்படி பேசிட்டு இருக்கோம்னா ஷைத்தான் ஒரு மசோரா பண்ணிட்டு இருப்பான், இவங்களை எப்படிடா கெடுக்கலாம். பக்கத்துல அவனும் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஷைத்தான் செய்வான். அவன் படைகளை வச்சு யாரை எப்படி, இவர்ட்ட என்ன வீக்னஸ், இவர்ட்ட என்ன வீக்னஸ், இவங்கள்ட்ட என்ன வீக்னஸ், இவங்கள்ட்ட என்ன குறைபாடு, அந்த குறைகள், அந்த வீக்னஸை பயன்படுத்தி எப்படி நம்ம சீரழிக்கலாம், எப்படி நம்ம வந்து சீர்கெடுக்கலாம், எப்படி நம்ம நன்மையை பெறாம தடுக்கலாம் என்று ஷைத்தானும் மசோரா செய்வான். ஷைத்தானும் மசோரா செய்வான். வந்துடும், அவனுக்கு விசா தேவையில்லை, வந்துடுவான் நம்ம கூட. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல, அந்த மாதிரி இடங்கள்ல ஷைத்தானுக்கு அறவே இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன் நான் வந்து இன்னும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு போகல அப்படின்னா, நாம வந்து பரிபூர்ணமான உம்ரா நிறைவேற்றணும் அப்படின்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
நம்ம பண்புகளை நல்ல குணங்களை நம்ம இங்க இருந்து போகணும். தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ் உம்ரா பத்தி பேசும்போது அல்லாஹ் சொல்றான், தஸவ்வது, நீங்கள் உங்களுடைய பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். உம்ரான்னு சொன்னா பயண ஏற்பாடு, பெரிய ஏற்பாடு, 15 நாள். ஹஜ்ஜுன்னு சொன்னா 40 நாள். எவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யணும். நம்ம தொழிலை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். எவ்வளவு பெரிய ஏற்பாடுல போகணும். அப்ப அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யக்கூடிய நீங்கள், அல்லாஹ் சொல்றான், பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வதஸவ்வது, பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா. ஃபஇன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா. நீங்கள் செய்கின்ற பயண ஏற்பாடுகளில் மிகச் சிறந்தது, ஆகச் சிறந்தது தக்வா. அதை விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லா ஏற்பாடு, விசா ஏற்பாடு பண்ணியாச்சு, டிக்கெட் ஏற்பாடு பண்ணியாச்சு, எல்லா தடவாள சாமி தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, பேக் ஹாஜியார் இருக்கக்கூடிய பேக் எல்லாம் எடுத்தாச்சு. ஒன்னே ஒண்ணு விட்டுட்டோம். என்ன விட்டுட்டோம்? இறையச்சம் என்கிற அந்த உள்ளச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா. அதை விட்டுட்டோம்னா டோட்டல் பயணமே खराब ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால அல்லாஹ் சொன்னான், தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பயண ஏற்பாடுகளில் ஆகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய இறையச்சம். இங்க உம்ராவுல ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் என்ன செஞ்சுன்னா, தக்வாவை எடுத்துட்டு போங்க நல்லா சொல்றான். போனா பாரு, இது நோம்பை பத்தி எல்லாம் சொல்றது என்ன சொல்ல தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்றான், நோன்பு வைங்க, உங்களுக்கு முன்னால் உள்ள மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, அதுபோன்று உங்களுக்கு நோன்பு கடமை, நோன்பை நிறைவேற்றுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். நோன்பு உங்களை இறையச்சத்தை ஏற்படுத்தும். நோன்பு உங்களை இறையச்சத்தை, நல்ல கவனம் கேளுங்கம்மா, நோன்பு இறையச்சத்தை ஏற்படுத்தும். ஹஜ் இறையச்சத்தை ஏற்படுத்தும் சொல்றான் அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு இறையச்சத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான் அல்லாஹ். சுப்ஹான். வித்தியாசத்தை பாருங்க, வித்தியாசத்தை பாருங்க. தெரியுதா? புரியுதா? புரியலையா? ஹஜ்ஜுக்கு ஹஜ் செஞ்சா இறையச்சம் வந்துரும் நல்லா சொல்லல, அப்படி சொல்லல. நோன்பு வச்சா இறையச்சம் வரும்னு சொல்றான் அல்லாஹ். நோன்பு வச்சா உங்களுக்கு தக்வா உண்டாகும், இறையச்சம் உண்டாகும். ஹஜ்ஜுக்கு நீங்க போற, நீங்க தக்வா எடுத்துட்டு போங்க நல்லா சொல்றான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம என்ன நாம தயார் செஞ்சோமோ இல்லையா, நம்முடைய உள்ளத்தை தயார் செய்து அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற அந்த இஹ்லாஸ், அந்த இறை அச்சம். செய்யலன்னா நாளைக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்து செய்யல அப்படின்னா, பணத்தை கொடுத்துருக்கான், வசதியை கொடுத்துருக்கான், செய்யலாம் அல்ல நாளைக்கு கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா என்ன அந்த பயம், இந்த உணர்வோடு நாம ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, நாம செல்லக்கூடிய மிக முக்கியமான மகத்தான மகத்துவமிக்க புனிதமான இடத்துக்கு போறோம். புனிதமான 2 பூமிக்கு போறோம். ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. மதீனாவுல என்ன சிறப்பு அப்படின்னா, சுருக்கமா முடிச்சறேன். மதீனாவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃப். மதீனாவுல தான் இஸ்லாமிய புரட்சி, இஸ்லாத்தினுடைய உலகெங்கும் இஸ்லாம் பரவுவதற்கு மிகப்பெரிய கேந்திரமாக ஒரு இடம் தான் மதீனா. மக்காவுல உருவாச்சு, ஆனா விரிந்து பறந்தது இங்க, உலகம் பூரா போனது இங்க மதீனாவுல இருந்து தான். மதீனாவுல இருந்து தான் போச்சு. அப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாம் பரவிய இடம் மதீனா. சுமார் 10,000 சஹாபாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய பூமி மதீனா. எல்லாவற்றுக்கும் மேலான, நம்ம உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் இருக்கக்கூடிய இடம் மதீனா. அங்கேயும் இந்த கண்ணியத்தை பாதுகாக்கணும். அபூபக்கர் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற குலஃபாய் ராஷிதீன்கள் இருக்கக்கூடிய இடம் மதீனா. ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் 9 மனைவிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம். சய்யிதத்து அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய பெண்களின் தலைவியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய இடம் மதீனா. அவருடைய ரவுலா மதீனாவுல இருக்குது, மக்பரா. இப்படி ஏராளமான நல்லடியார்களை கொண்ட, நாதாக்களை கொண்ட இடம் புனித மதீனா. மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய மதீனாவுக்கு பரக்கத் செய்வாயாக. அப்படிப்பட்ட நபியினுடைய துஆவுக்கு ஆளான ஒரு இடம் தான், ஒரு இடம் தான் மதீனா, பூமி தான் மதீனா. அப்படிப்பட்ட இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாம செல்ல இருக்கிறோம். நமது உயிரினமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, நாம் செல்லக்கூடிய இடங்கள் இவ்வளவு பாக்கியம் நிறைந்த இடங்கள். அந்த இடத்துக்கு போய் நம்ம அமல் செய்ய போறோம். அந்த அமல் எப்படி செய்யணும், அந்த அமலை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த அமல் செஞ்சா அந்த அமல் வீணா போயிடும்,
எப்படி நம்ம உம்ராவை நிறைவேற்றினா அல்லாஹ் இடத்துல அது முழுமையான நன்மையை பெற்றுத்தரும் என்கிற அந்த சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன்.